பாரத் மாதா பார்வதி எனக்கு 2 பேருக்கு தாய் இந்தியா நாடு முழுவதும் என் ஈசன் கொடுத்தார். பாரத் மாதானா மகாராஷ்டிராவில் பார்வதி, தமிழ்நாட்டில் பார்வதி. 2 கணக்கில் 7 செம்மத்துக்கு அப்புறம் தான் பார்வதி பரமசிவன் நாங்கள் உட்கார முடியும், என் குடும்பத்தோடு உட்கார முடியும். எனக்கு 3 பிள்ளையடா பாய்ப்பேகளா. தமிழ்நாட்டில் பிரித்து வச்சு எப்படி ஆடுதான், பிரித்து வச்சு நாசம் பண்ணுதானா முட்டாப்பேக இல்லை. எங்கள் குடும்பமே உலகத்துக்கே என் குடும்பம் தாண்டா. இந்த பூமிக்கு அதிபதியே என் குடும்பம் தாண்டா. முக்கால் சத்தியம். பூமியை அழிக்க வந்த பாய்ப்பேகலாம். கணக்கு போட்ட கணக்கு எடுக்கலைன்னா அவன் இந்த செம்மத்தில் இப்போ விட போகிறாரு. பறவைகள் விலங்குகள் மந்திர சக்தியால் விட போகிறார். அவன் வீட்டுக்குள்ளே கிடந்தாலும் கிழிச்சி எரிஞ்சு குடல் வெளியே போயிடும். குடல் வெளியே போனால் நாய் குடிச்சிட்டு போயிடும். அது ஏற்கனவே மன்னராட்சியில் இந்த 2 பேர்களுக்கு தெரியும். கடைசி அத்தியாயத்தில் இதை விடுவார் கடவுள். எப்படியாவது நம்ம வர வாங்குவோன்னு அலைஞ்சான். இந்த வரத்தை யாருக்குமே கொடுக்கலை. இது கடைசி மந்திரத்தால் பிடிச்சி வச்சுக்கிட்டார். இப்போ விடுவார். நிறையா பலாயிரம் கோடி அரசியல்வாதியை நிறையா போகும். தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் முக்காடு தொப்பி தாடி இந்த செம்மத்தில் ஆட்டி படைச்சி பூமியை விவசாயத்தை பூரா அழித்து வச்சுட்டான். எல்லா மந்திரியை பூராமே முக்காடு தொப்பி தாடி. எம்எல்ஏ இந்த கைலாசம் கன்னியாகுமரி நெல்லை மாவட்டம் இவன் போட்ட மந்திரி எம்எல்ஏ பூரா அரசியல்வாதி வார்டில் இருக்கிற வரைக்கும் முக்காடு தொப்பி தாடி எல்லாமே 1ஆம் நம்பர் பக்கா துளுக்க. புரியுதாடா? எல்லாம் இந்த செம்மத்தில் அவன் தப்பு செஞ்சு இந்த செம்மத்தில் அனுபவிச்சு போயிடுவான். புரியுதாடா? அவன் ஒவ்வொருத்தன் மோரே பாடுறா. வார்டில் இருக்கிறவன், பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறவன், எம்எல்ஏவாக இருக்கிறவன், எம்பியாக இருக்கிறவன், மந்திரியாக இருக்கிறவன் பூரா பாரு. முதலமைச்சரை பார்த்தியா? தமிழ்நாட்டில் ஊடாலப்பட்ட மாநிலம் ஆந்திரா கர்நாடகத்தில் இவன் தான் கிடக்கான். இவனை தூக்கி எல்லாம் விரத உட்கார வச்சு கொண்டு வராரு. உட்கார்றா. இந்த கைலாசத்துக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் இந்த பூரா அரசியல்வாதி கொடியை தூக்கி உட்காருவோம். பூரா பக்கா துளுக்க இந்த ஜெம்மத்தில் உட்காந்து இப்போ வேணால் கோயிலுக்கு சாமி அப்படியே ஆடுவான். அவன் மோரையை பாரு. ஆணும் பெண்ணும் மோரையில் பாரு. கரெக்டாக தூக்கி காட்டும். புரியுதா? 7 செம்மத்தை அழித்தவன் இந்த செம்மத்தில் அழிச்சிடுவாரா? கவலைப்படாதீடா. அதான் ராஜராஜ சோழன் கணக்கு முடிச்சிட்டார்ல. இது ஈஸ்வரன். என்னுடைய குடும்பம் பரமசிவன் பார்வதி குடும்பம் தான் உலக நாடே விட முடியும். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முடிஞ்சு வச்சுடா அவங்க கணக்கு. ஆட்டாம்பட்டிக்க பறவைகள் விலங்குகள் மந்திர சக்தியால் விடுவார். அது பூரா தப்பு சேரவனு பூரா கூடிய சீக்கிரம் எல்லாம் சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு போகும். நீர்மாலை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. முக்கால் சத்தியம் முடிஞ்சு வச்சுடா. 4 கணக்கு. மன்னர் ஆட்சி, ஜமீன், அரசியல்வாதி ஆட்சி, ராஜராஜ சோழன் ஆட்சி எல்லா காலத்தையும் முடிச்சிட்டார். முடிஞ்சு வச்சு இன்னையிலேருந்து ரிலாக்ஸாக இருப்பார். இப்போ தப்பு பண்ணுறவனு பூரா என்னென்ன பண்ணணுமோ அந்த கணக்கில் அடிப்பார், நொறுக்கி விடுவார். நீதிமன்ற கோர்ட்டு தப்பு வழக்காடி வாசலில் போனான்னா அவன் குடும்பம் கந்தல் கோலமாக ஆகி போகும். முக்கால் சத்தியம். பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் பிற நீர்மாலை இவன் தான் எடுப்பான். வழக்கறிஞர் தான் எடுப்பான். அடுத்தாப்பில் பலாயிரம் கோடி உள்ள எடுப்பான். புரியுதா? அதுக்காக தப்பு செய்கிறதுக்கு நான் தப்புக்கு நீதிமன்றம் நான் கோர்ட்டில் கொடுக்கல அப்படின்ட்டார். நீதிமானே அவர் தான். நீதிமான், நீதி அரசர், நீதித்துறை, நீதிபதி சர்ச்சி 4 கணக்கு உட்காந்துருக்காரு. முக்கால் சத்தியம். நீதிமான் கணக்கு போட்டு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம்.